இனிய காலை நல்வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன், சுத்தமல்லி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பள்ளி, திருநெல்வேலி ஜிஎம்எஸ் அகாடமி இணைந்து நடத்தும் கல்வி வளர்ச்சி நாள், அதாவது கர்ம வீரர் காமராஜருடைய 124வது பிறந்த நாளை நம்ம சுத்தமல்லி வெங்கடேஸ்வரா மலரை பள்ளியில் கிட்டத்தட்ட 180 பிள்ளைகளுக்கு மத்தியில் அருமையாக கொண்டாடுறோம். காமராஜர் அவரை பற்றி நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பாடங்களில் படிச்சிருக்கோம், நிறைய நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பிறந்த நாளுடைய சிறப்பு என்னன்னா, குழந்தைகளுக்கு நடுவில் கொண்டாடுறது தான் சிறப்பு. அதாவது காமராஜருக்கு பிடித்தது, உலகத்திலேயே அவருக்கு பிடித்தது சிறு குழந்தைகள். நம்ம சொல்லுவோம், நேருக்கு குழந்தைகள் பிடிக்கிற மாதிரி காமராஜருக்கும் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. அதனால தான் அவருடைய 124வது பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ அந்த மீட்டிங்குக்காக ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனுடைய அருமை தலைவர், எனது அன்பு அண்ணன் ரொட்டேரியன் இப்ராஹிம் அண்ணன் அவங்க வந்திருக்காங்க. அவங்கள சுத்தமல்லி வெங்கடேஸ்வரம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக எனது அருமை நண்பர் வின்ஸ் சேர்மன், ரோட் சேஃப்டி சேர்மன் ரொட்டேரியன் நைனா முகமது சார் அவர்களையும் சுத்தமல்லி வெங்கடேஸ்வரம் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றேன். எனது அருமை மாப்பிள்ளை ரொட்டேரியன் ரியாஸ் அவர்களை ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனின் சார்பாகவும் சுத்தமல்லி வெங்கடேஸ்வரம் மழலையர் பள்ளியின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதாவது காமராஜர் துண்டு பத்திரமா வாங்க 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 வாங்க, பார்த்தோமா கீழமா என்ன என்ன இருந்தாலும் நீங்க இருக்குல்ல சீனியர் ஒன்னாதான் போதும். கர்ம வீரர் காமராஜர் 5 முறை எம்எல்ஏவா இருந்தார், 4 முறை பார்லிமெண்ட்ல மெம்பர் எம்பியா இருந்தார், 3 முறை சிஎம்மா இருந்தார், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவருடைய பணி மிகப்பெரிய பணி. அவரு அதாவது 9 மட்டும் இந்தியன் காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக இருந்தார், 5 மட்டும் இந்தியன் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். நிறைய மிகப்பெரிய பொறுப்புலாம் இருந்தாங்க. அவர் 6 வயசு அல்லது 7 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதனால ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியில் வந்துச்சு. அதனால் அவர் படிக்க முடியல, வெளியில் வந்தார், நிறைய வேலை பார்த்தாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆள் ஆகி ஒரு நாள் வரும்போது சிவகாசி அந்த ஏரியாவில் பிள்ளைகள்லாம் அந்த வெடி மருந்து அந்த தயாரிக்கிற இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கேட்காரு, எப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா அப்படிங்கிறது கேட்காரு. இங்கே வேலை பார்த்தா எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க, எங்களுக்கு யார் சாப்பாடு ஆக்கி தருவாங்க அப்படின்னு இந்த பிள்ளைகளை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அப்போ தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அதாவது நம்ம மாதிரி ஆட்களுக்கு அந்த மதிய உணவு திட்டத்தினுடைய அருமையெல்லாம் தெரியாது. சாப்பாடு இல்லாதவங்களுடைய அந்த கஷ்டம் அவருக்கு புரிஞ்சு மதிய உணவு திட்டம், ஒரு அருமையான திட்டத்தை கொண்டாந்தாங்க. இப்போ நம்ம மதிய உணவு திட்டம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குல்ல, அந்த திட்டத்தை கொண்டாந்தது யாருன்னா கர்ம வீரர் காமராஜர். அதுக்கப்புறம் பணக்கார பசங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்க, கஷ்டப்பட்ட பசங்க கொஞ்சம் ட்ரெஸ் ரொம்ப புவர் ட்ரெஸ் போட்டு வராங்க. அதனால என்ன செய்யணும்,
எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூனிஃபார்மை கொண்டாந்தது அவர் தான். அவருடைய பீரியடில் கிட்டத்தட்ட 17,000 ஸ்கூலு ஆரம்பித்தாங்க. எல்லாம் பிரைமரி ஸ்கூல். இந்த பக்கத்தில் உள்ள சுத்தமல்லியில் உள்ள எல்லா ஸ்கூலுமே அவர் ஆரம்பித்த ஸ்கூல். அதாவது மதிய உணவு திட்டம் கொடுத்தோம்னா குழந்தைகள் ஸ்கூலுக்கு வருவாங்க. குழந்தைகள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வி அறிவு கூடும். இந்த கல்வி அறிவு கூடுச்சுன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இந்த சமுதாயம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும்னு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அவங்க இதை ஆரம்பித்தாங்க. ஸ்கூலு, பிரைமரி ஸ்கூல் பூரா ஆரம்பித்தது. காலேஜ் வர ஃப்ரீ எஜுகேஷன். ஸ்கூல்லையும் ஃப்ரீ எஜுகேஷன், காலேஜ்லேயும் ஃப்ரீ எஜுகேஷன். அவங்க காலத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு. நெய்வேலியில் உள்ள லிக்னைடு கார்பரேஷன், பெல்லு, திருச்சியில் உள்ள பெல்லு, சென்னை ஆவடியில் உள்ள கனரக வாகனங்களுடைய ஒரு தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை, சென்னையில் உள்ள ஐசிஎஃப் அப்படிங்கிறது என்னதுன்னா ரயில் பெட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இது பூராமே காமராஜர் பீரியடில் நடந்தது. அவர் அளவுக்கு அடுத்த வந்த யாருமே இன்னும் பெரிய அளவில் செய்யலை. எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு எதிரான கருத்து சொல்லக்கூடிய 1-2 பேர் இருக்காங்க தமிழகத்தில். ஆனால் காமராஜருக்கு எதிராக குரல் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது. எல்லாரும் காமராஜரை கொண்டாடுதோம். ஏன்னா அவர் ஒரு படிக்காத மேதை. அவருடைய மனசு அருமையான மனசு. அவர் காலத்தில் ஏகப்பட்ட டேம் கட்டியிருக்காங்க. நம்ம வைகை டேமு, மணிமுத்தாறு டேமு, ஆழியாறு, என்ன இது மாதிரி ஏகப்பட்ட டேம்ஸ் கட்டியிருக்காங்க. அவர் மதிய உணவு போட்டது ஒரு அருமையான திட்டம், இண்டஸ்ட்ரி போட்டது ஒரு அருமையான திட்டம், டேம் கட்டினது அருமையான திட்டம். அதே மாதிரி அவருடைய, அதாவது இந்த தலைவர்களுடைய பிறந்த நாளாக நம்ம எதுக்கு கொண்டாடுறோம், அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டாடுறோம். அவருடைய எளிமை, ரொம்ப எளிமையான மனுஷன். அவர் ஒரு மட்டும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, முதலமைச்சராக இருக்கும்போது வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்திருக்கும்போது உங்கள் அம்மா, அதாவது காமராஜருடைய அம்மா 2 சேரை எடுத்து போடுதாங்க. அப்போ என்னம்மா அந்த சேர் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்காரு. உங்களை தேடி நிறைய பேர் வராங்க, அதனால நான் இந்த சேரை வாங்கியிருக்கேன் அப்படிங்காரு. அதுக்கு காமராஜர் சொல்லுதாரு, நான் என்னுடைய சம்பளத்தில் எல்லாமே, அதாவது கவர்மெண்ட் செய்கிறது தனி, அவருடைய இண்டிவிஜுவல் ரூபாயை பிள்ளைகளுக்கு நிறைய செலவழிப்பார், தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய செலவழிப்பார். நான் மிச்சம் படுத்தி தான் உனக்கு நான் கொடுக்கேன், அதுல இருந்து உனக்கு மிச்சப்படுத்த முடியுமாயினா நான் உன்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் நான் ரூபாயா என்ன செஞ்சிருவேன், கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அதாவது அவருடைய எண்ணம் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. அவரும் அவர் ஃப்ரெண்டும் ஒரு மட்டும் வந்திருக்காங்க. உதவியாளரை கூப்பிட்டு, நாக்கு ரொம்ப செத்து போச்சு, இன்னைக்கு நான்வெஜ், அருமையான ஒரு நான்வெஜ் சமைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு ஒரு நல்ல வச்சு வெளுத்துற வேண்டிதான், நான்வெஜ் சாப்பாடை வெளுத்துற வேண்டிதான் அப்படின்னு சொன்னோன்னே மத்தியானம் சாப்பிட உட்காடுதாங்க. சாதாரண சாதம், சாதாரண குழம்பு, ஒரு முட்டை, அவிச்ச முட்டை மட்டும் வைக்காங்க. இவர் கேட்காரு, காமராஜர்கிட்ட கேட்காரு, என்ன சார் நீங்கள் அது இதுன்னு நீங்கள் நான்வெஜ், நீங்கள் என்னுடைய வருமானத்தில் என்னால் அவிச்ச முட்டை மட்டும்தான்பா நான்வெஜ்ஜுன்னு நான் கருத முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைகளுக்கு உதவி பண்ணார், நிறைய விஷயங்கள் செஞ்சார். அவர்கிட்ட இருந்து நம்ம எளிமையை படிச்சுக்கலாம், நேர்மையை படிச்சுக்கலாம். மிக முக்கியமான விஷயம், ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க, மேடையில் ஏறி ரொம்பலாம் பேச மாட்டாங்க, இயல்பாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். நம்மளும் அப்படித்தான், நேர்மையை படிச்சுக்கணும், எளிமையை படிச்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சோம்னா செய்யக்கூடிய சக்தியை படிச்சுக்கணும். படிச்சுக்குவீங்களாமா? இன்னைக்கு நம்ம காமராஜருடைய பிறந்த நாளுக்கு நம்ம நிறைய முக்கியமான ஜாம்பவான்ஸ், அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்களை நான் ஏன் கூப்பிட்டு வரேன், இந்த இப்ராஹிம் சாரை ஏன் கூப்பிட்டு வந்திருக்கேன், நைனா முகமது சாரை ஏன் கூப்பிட்டு வந்திருக்கேன், நம்ம ரியாஸை ஏன் கூப்பிட்டு வந்திருக்கோம்னா, இவங்க அவங்கவுங்க சாம்ராஜ்யங்களில் ஜெயிச்ச பெரிய ஆட்கள். அதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன்.
இல்லை. அவங்க ஜெயிக்கட்டும் ஜெயிக்காமல் போட்டோம், அது அவங்களுடைய பர்சனல். ஆனால் அவங்க இந்த சமுதாயத்துக்கு நிறைய செய்தாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுதாங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுதாங்க. இவங்களை காமிக்கும் போது நீங்களும் இவங்களை பார்த்து படிச்சுக்கணும். காமராஜர் பற்றியும் படிச்சுக்கலாம், நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை வச்சும் படிச்சுக்கலாம். கண்டிப்பாக சுய ஒழுக்கம் இருக்கணும். நம்ம என்ன ஃபீல்டில் எடுத்தோமோ நம்மளை அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது, நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்கணும். அது முக்கியம் இல்லை, நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணுறத வெளியில் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ வெரி மச்.